ஜூம் இன்ல டெக்ஸ்ட்டுக்குள்ளே வீடியோ வர அந்த மாதிரி எஃபெக்டை எப்படி டவுன்ஸ் சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வேணும் உங்கள் வீடியோ ஆட் பண்ணிக்கங்க. அது செகண்ட் இயருக்கு மூவ் பண்ணிடுங்க. கீழே வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் நோடு வந்து ஆட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஆட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லேயரை வந்து வீடியோ வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் தெரியும். கீழே வந்து போல்டு ஆர் செமி போல்டு யூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டோட சைஸு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. டெக்ஸ்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அதை டிசேபிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் மேலே இருக்க வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது வீடியோ லேயரை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கம்பாசிட் இருக்கும். அது நார்மல்லேருந்து டார்க்னு வச்சுக்கோங்க. டார்க்னு வச்சுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போது வந்து டெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க செட்டிங்ஸில் டைனாமிக் ஜூம் ஆன் பண்ணி ஈஸின்னு வந்து கொடுங்க. இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் உள்ளே போகுது, நமக்கு வெளியே வரணும், அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே டைனாமிக் ஜூமில் கீழே ஸ்வாப்னு இருக்கும், அந்த ஸ்வாப் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் வரும். இன்னும் எஃபெக்டிவ் பண்ண என்ன பண்ணால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஜூம் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்டேஜ். உங்களுக்கு எந்த இடத்துல எண்ட் ஆகுன்னு தோணுதோ அந்த இடத்துக்கு ட்ராக் பண்ணி சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. க்ரீன் வந்து டெஸ்ட் பண்ண தேவையில்லை, அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. பண்ணிவிட்டு இப்போ உங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த எஃபெக்ட் வந்து அச்சீவ் ஆகிடும். ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுன்னா அந்த வீடியோ சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறது. 5 செகண்ட் இருக்குது, நான் ஒரு 2 செகண்ட் எல்லாத்தோட கம்மி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து